friends, welcome to Mrs. Casual Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல என்னோட டே இன் மை லைஃப் vlog தாங்க பார்க்க போறோம். இது வந்து என்னைக்கு எடுத்தது அப்படினு பாத்தீங்கன்னா சாட்டர்டே என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபர் இருந்தது. சோ அன்னைக்கு சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த vlog தான் இது. as usual காலையில வந்து பால் போட்டு குடிச்சிட்டு எனக்கு காஃபி பிடிக்கும், அவங்களுக்கு பால் பிடிக்கும், என் பையனுக்கும் பால் அந்த மாதிரி போட்டு குடிச்சிட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட் பரோட்டாங்க. ரொம்பவே யம்மியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலே செய்யலாம். பரோட்டாவோட டேஸ்ட் வீட்டில் சூப்பராக வருது வீட் ஃப்ளோரில். இதுக்கு நான் வந்து மாவு பிசையறதுக்கு என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா உப்பு, அப்புறம் கொஞ்சம் ஆயில், அதுக்கப்புறம் கொஞ்சம் பால், கொஞ்சம் லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பரோட்டா நல்லா செவந்து வர்ற மாதிரி இருக்கும். கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் தென் அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான பதத்துக்கு நம்ம எவ்வளோ அளவுக்கு சாஃப்டாக பிசைகிறோமோ அவ்வளோ அளவுக்கு நல்லாயிருக்கும். நான் அதை ஒரு 10 minutes நான் ஜஸ்ட்டு வந்து அதை வந்து மூடி வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கு செய்கிறேன். நம்ம பூரிக்கிழங்கு செய்வோம்ல, அதுதாங்க நான் செய்கிறேன். அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காம்பினேஷன். வாட் எவர் குருமா அது இதுன்னு தொட்டுக்கிட்டாலும் இந்த காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு மாதிரி வேக வச்சுட்டு அதுலேயே நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்னா வெங்காயம் அண்ட் தென் பச்சை மிளகா அது மட்டும் தான் சேர்ப்பேன். தக்காளி வந்து நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா புளிக்கிற இது எங்களுக்கு பிடிக்காது. ஸோ வெங்காயம் இந்த மாதிரி இதில் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா சில்லி மட்டும்தான். ஸோ நான் சில்லி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் தென் மசாலாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு மஞ்சத்தூள் அண்ட் தென் உப்பு அவ்வளோதாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு ஈஸியான டிஷ் அப்படிங்கிறதுனாலையும் இன்னொன்று டேஸ்ட் அந்த உருளைக்கிழங்கு இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். உருளைக்கிழங்கு இது மசாலா அப்படின்னா ஸோ எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ சப்பாத்திக்கு நாங்கள் குருமா அந்த மாதிரி செய்கிறதையும் விட பரோட்டாக்கு எதுனாலும் வாட்டவர் வீட் அப்படின்னாலே இந்த காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அண்ட் தென் இந்த மிக்சரை நான் அதில் கொட்டி நல்லா கிண்டிட்டு அதனால நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா மசிஞ்சு அது வர்றது வரைக்கும் சில பேர் வந்து வீட் ஃப்ளோர்லாம் கூட ஆட் பண்ணி சீக்கிரம் சுண்டும் அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க. பட் நான் அப்படி இல்லைங்க. அதுலேயே நான் சிம்மில் வச்சு நான் எடுத்துருவேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வளர்த்துக்கோங்க பரோட்டா பண்ணுறதுக்கு. ஸோ கத்தியால் லைட்டாக கீறி விட்டுட்டு இந்த மாதிரி நீளமாக எடுத்துட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதை லைட்டாக இப்படி ரோல் மாதிரி சுற்றினீங்கன்னா சூப்பராக நம்மளோட பரோட்டா ஷேப் செம்மையாக வந்துருங்க. இது வந்து நம்ம காயின் சைஸ் பரோட்டா மாதிரி இந்த மாதிரி சின்னதாகவும் போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் பெரிய பரோட்டா மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம். நமக்கு தேவை அந்த லேயர் மாதிரி வர்றது தான். ஸோ சைட் பை சைட் நம்மளோட உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் செட் ஆஃப் பரோட்டா நான் போட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வீட்டிலே போடுறதுனால நமக்கு பரோட்டா வெளில சாப்பிட்றதுக்கு இப்போலாம் அந்த அளவுக்கு இது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டிலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட்டு ரோல் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டையெல்லாம் நம்ம தேய்ச்சி எடுத்துட வேண்டியதுதான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு தவா வந்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம 1 by 1 நம்ம இந்த வீட் பரோட்டா நம்ம போட்டு எடுக்க வேண்டியதான். ரொம்பவே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும், யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது. ஸோ இப்போ வெளியில் வந்து சாப்பிட்றது அந்தளவு நல்லது இல்லைங்கிறனால நம்ம வீட்டில் வந்து இது நார்மல் ஒன்லி வீட் ஃப்ளோருங்க, வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. வீட் ஃப்ளோர்லேயே ரொம்ப நல்லா சூப்பராக வருது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அந்த காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நல்லா யம்மியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. நான் வந்து ஆஷீர்வாத் மல்டிகிரெயின் ஆட்டா தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் தென் வாஷிங் மிஷினில் துணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி போட்டாச்சு. நம்ம ஆளு பையன் குட்டி சார் வந்து ஆஸ் யூஷுவல் அவரோட வேலையை காட்டுவார். நான் எப்பயுமே வாஷிங் மிஷினில் நான் சைல்ட் லாக் போட்டுருவேன். சைல்ட் லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆன் பண்ணுவேன். அப்பயும் அவன் வந்து என்ன பண்ணுவான், சைல்ட் லாக்கா போடுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆஃப் பண்ணிகிட்டே போயிடுவான் வாஷிங் மிஷினை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நானே என் ஹஸ்பண்டு தான் வந்து லீவ் டைமிங்கில் கிச்சனில் வந்து குக் பண்ணிட்டு நிற்போம். 2 பேருமே பார்ஷியலாக வேலையை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி குக் பண்ணிகிட்டு இருப்போம். இது வந்து அன்றைக்கி வந்து பொம்முக்குட்டி அம்மா படம் மொபைலில் பார்த்துட்டே குக் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் வந்து நாங்கள் கேஷுவலாக ஏதாவது ஒரு படம் நாங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் ஓல்டு படமாக இருந்தாலும் கொஞ்சம் சென்டிமெண்டலான படம் பார்க்குறதுக்கு சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அன்றைக்கி வந்து லன்ச் மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் அண்ட் தென் காடை ஃப்ரை என்னோட ஃபேவரட். சாம்பாருக்கு வந்து நான் என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பீன்ஸ், கேரட், முள்ளங்கி, அவரைக்காய் எல்லா காய்கறியும் போட்டுட்டு அம்மா எனக்கு ஊர்லேருந்து வந்து சாம்பார் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த சாம்பார் பவுடர் போட்டுட்டு நான் வந்து சாம்பார் அண்ட் தென் காடை ஃப்ரை. காடை வந்து இங்கே வந்து அல்
தாருல் புஸ்தான் அப்படிங்கிற பிராண்டில் வந்து நான் லுலுவில் வாங்குவேன். அந்த பிராண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அந்த பிராண்ட் வந்து நான் அபுதாபியில் இருக்கிறதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். லுலுவில் கிடைக்கிது. நீங்களும் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணுவாங்க. எனக்கு காடை வந்து எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது. ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன் அதெல்லாம் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறதுனால நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பட் காடை வந்து என் ஹஸ்பண்ட் தான் எப்பயுமே க்ளீன் பண்ணுவாங்க. காடை வந்து தோல் வேணும் அப்படின்னாலும் நம்ம தோலோடு வச்சுக்கலாம். எங்களுக்கு தோலோடு சாப்பிட பிடிக்காது. ஸோ அதனால் அவங்க தோலை ரிமூவ் பண்ணிட்டு தான் க்ளீன் பண்ணுவாங்க. சைட் பை சைடு அப்பப்போ நம்ம சாரை வந்து நோட்டை விடணும். இல்லாட்டி அவர் அமைதியாக இருக்கார் அப்படின்னா ஏதோ ஒரு வேலை பண்ணுறாருன்னு அர்த்தம். அதனால் வந்து அந்த சாரை வந்து பார்த்துக்கிறது. அந்த அன்னைக்கு வந்து சாட்டர்டே அப்படிங்கிறதுனால இந்த டைமிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டைமிங்லாம் டிராஃபிக் வந்து அந்தளவுக்கு இருக்காது. மார்னிங் டைமிங் தான் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அண்ட் தென் ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நிற்பாரு. அதுக்கப்புறமால வெளில போகணும், கதவை திறந்து விடுங்கன்னு வெளில போய் நல்லா ஜமாயிச்சுட்டு ஒரு ஆட்டம் போட்டுட்டு பக்கத்து வீட்டு சைக்கிள் எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேலை வச்சுட்டு வருவான். நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வரணும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பார் அவரும். ஏன்னா அவருக்கும் வந்து வெள்ளி சனி யூஸ்வலாக லீவ் அவனுக்கு. இதான் வந்து அம்மா எனக்கு வந்து சாம்பார் பவுடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு கொடுத்துருவாங்க. நான் அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் பருப்பு நான் நல்லா வேக வச்சு முன்னாடியே எடுத்துக்குவேன். அண்ட் தென் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நெய் ஆயில் விட்டுட்டு எல்லா காய்கறியும் வதக்கிட்டு அது மாதிரி நம்ம சாம்பார் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சைட் பை சைடு என் ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ணது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிறது எல்லாம் அந்த க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிடுவாங்க. ரொம்ப நல்ல ஒரு டெடிக்கேட்டடாக க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ கத்திரிக்கோல்லே நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணிடுவாங்க. ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் அவங்க க்ளீன் பண்ணுறதை பார்க்கவே. ஸோ அவங்களுக்கு வந்து காடை க்ளீன் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ இந்த காடை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டுங்க. இது வந்து ரொம்ப நேரம் வந்து வேகணும் அப்படிலாம் கிடையாது. ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அந்த நான் புளிலாம் நல்லா வடிகட்டிட்டு நான் சைட் பை சைட் நான் வந்து சாம்பார் வச்சுடுவேன். ஸோ இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் பிரித்து வேலை பார்க்குறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும் லீவ் டைமிங்கில். ஸோ நம்ம சாம்பார் வந்து தேவையானதெல்லாம் வச்சு நம்ம வச்சாச்சு. அதை நம்ம விசில் விட்டுட்டோம்னா அது ரெடி ஆகிடும். பாருங்கள் என் ஹஸ்பண்ட் வந்து பார்ட்ஸாக பிரித்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கீரி வந்து போட்டோம் அப்படின்னா மசாலாலாம் உள்ளே ஏறும் அப்படிங்கிறதுனால கீரி போட்டிருக்காங்க. இதில் வந்து நான் என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் சிக்கன் 65 ஆல்ரெடி நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வெள்ளை குருமா ரெசிபியில் அதில் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி தான் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்மளோட சூப்பரான காடை நல்லா முருன்னு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இது ஒரு ரொம்பவே செம்மையான காம்பினேஷனுங்க. நம்ம யூஸ்வலாக வந்து கறி குழம்புக்கு கறி தொட்டுக்கணும் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு சிக்கனு, சாம்பாருக்கு ஃபிஷ், இந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருந்தால் ரொம்பவே யம்மியாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யூஸ்வலாக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வெசில்ஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டு ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து நான் அந்த கழுவுற நேரத்தில் சைட் பை சைடு அவங்க வந்து காடையெல்லாம் பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினும் வந்து துவைச்சி முடிச்சிடுச்சு துணியை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வெதர் சரியில்லை. அதனால் வந்து எப்போயுமே அசிச்சுவல் வந்து ஃப்ளாஸ்கில் வந்து தண்ணி போட்டு வச்சுருவோம் எங்களுக்காக ஹாட் வாட்டரு. அண்ட் தென் என்னோட ஃபேவரெட்டுங்க பலாச்சோலை. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் லுலுவில் வாங்கினேன். இதோட ரேட் வந்து ஐ திங்க் 9 dirhamsன்னு நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அதெல்லாமும் கொஞ்சம் பொரிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து இது வீடு வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து இவர் கூட்டவே விட மாட்டார். நம்ம சார் பண்ணுற வேலையை பாருங்க. வீட்டில் இருந்தால் அவன் வேலை பார்க்கவே விட மாட்டான். அவங்க வந்து கூட்டிகிட்டு இருக்க நேரத்தில் நான் வந்து துணியெல்லாம் காய வச்சிருவேன். அந்த மாதிரி உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு நிற்போம். என்னதான் பண்ணாலும் கூட்டுறது வேஸ்ட். இந்த பாருங்க குப்பையை அவன் தள்ளிக்கிட்டே போவான். இந்த வாலு பையனுக்காக நாங்கள் எங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதை நான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் சனிக்கிழமை தான் யூஸ்வலாக வந்து தண்ணி கேன் வரும். ரொமானா அப்படிங்கிற பிராண்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அபுதாபியில் இருக்கும்போது அக்வா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே இந்த பிராண்ட் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பு வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஒரு ஸ்லிப்பில் வந்து ஒரு 10 to 12 ஷீட்ஸ் இருக்கும். இந்த ஸ்லிப்போட மொத்த ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 84 dirhams. ஸோ இது வந்து அவங்க ஒரு தடவை நம்ம ஒரு கேனுக்கு பிச்சு கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இங்கே இருக்குது. அண்ட் தென் இது என்ன அப்படின்னு பார்த்து பயந்துடாதீங்க. என்னமோ சயின்டிஸ்ட் வேலையெல்லாம் நடந்திருக்குன்னு. இது எல்லாம் என் பையனுக்காக நடந்திருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு அவ்வளோதாங்க. மற்றபடி எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸுமே கிடையாது. ரேக்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என் ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் என் பையனுக்காக. இதெல்லாம் தூக்கி ஏன் மேலே வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்ட் எதுவுமே வைக்க விட மாட்டான். எல்லாத்தையும் எடுத்து பிச்சு கீழே போட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான். ஸோ ஒயர் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்து செவத்தோட வந்து ஒட்டி இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப்பால் வச்சு ஒட்டியிருக்கோம். மோடம் ஆக்சுவலாக டிவி ஸ்டாண்டில் இருந்தது தாங்க. அந்த மோடத்தை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சு ஒரு வழி பண்ணிட்டான் அவன்.
பயங்கர வாளு. உண்மையிலே பாருங்க, இதை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. எல்லாத்தையுமே ஒய்ஃபைலாம் புட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால தான் இவ்வளோ வேலை நடந்திருக்கு. இந்த டபுள் சைட் டேப் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. லுலுவில் விற்கும் இது 18 drums. இது எல்லாமே நாங்கள் அதில் தான் நாங்கள் இந்த ஸ்பீக்கர் எல்லாமே நாங்கள் டபுள் சைட் டேப்பில் தான் ஒட்டியிருக்கோம். நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் தென் ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா தொங்கிட்டே இருக்குது. அதையும் பிடிச்சி தொங்குறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து செவத்தில் வந்து மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டியாச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா என் பையனுக்காக தான். இந்த இதில் வந்து லாக் எதுவுமே கிடையாது ஜன்னலில். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ பயமாக இருக்கும். என் பையன் டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுவான் அப்படிங்கிறதுனாலேயே இதில் எந்த வித லாக்கும் நம்ம போட முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பின்னாடி வந்து ஹூக் மாதிரி ஒட்டிட்டு இந்த பாருங்க உடனே வந்து நின்றுட்டான் ஓப்பன் பண்ண சொல்லி. ஓப்பன் பண்ணிட்டாலே வந்துடுவான். ஸோ இந்த மாதிரி நம்ம கயிறு வச்சு அழகாக கட்டிடலாம். இது அவனால் ஓப்பன் பண்ணவே முடியாது. அவனால் அந்த கயிறை எடுக்கவும் முடியாது. கொஞ்சம் சிக்குழுற மாதிரி கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளால் மட்டும்தான் எடுக்க முடியும். இந்த ஏசி இந்த பேனலையுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனலையுமே அப்படியே புட்டு வெளில எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதையும் டிஜிட்டலில் மாற்றணும் ஆக்சுவலாக. அண்ட் தென் இது வந்து ரூமில் இருக்கிறது. ஸோ ரூமில் இருக்கிறதுனே நாங்கள் அதே மாதிரி ஒரு ஹூக் போட்டுட்டு அதில் நாங்கள் இந்த மாதிரி கட்டி நாங்கள் வச்சுருவோம். ஸோ இதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொசு வலை அந்த மாதிரிலாம் பின்னாடி போடுறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் போடாமல் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக. இந்த ஹூக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஷால் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் ஆகுது. ஆனால் நான் சொன்ன ஹூக் வந்துட்டு நல்லா ஒரு 5 kilograms அளவுக்கு தாங்குது ஜன்னலில் இருக்கிறது. அதிலே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து 3 ஜீன்ஸ் பேண்ட் கிட்ட ஹேங் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அது எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. அது வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னா டே டு டேல கிடைக்குது. 5 drums தாங்க, 12 pieces இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் அப்புறம் சைட் பை சைட் நான் என் பையனோட ரேக்ஸ் வந்து அன்னைக்கு வந்துட்டு ட்ரெஸ்லாம் வந்து மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இதில் கேபினெட்டில் வந்துட்டு சாவி வந்து தொங்கிட்டு இருக்கும். அதுவும் ஏன் தொங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவிலாம் தூக்கி போட்டுடுறான். அதனால அந்த வாட்டர் போர்டே கட்டி தொங்க வச்சாச்சு. இது வந்து என் பையனோட இதில் ஆக்சுவலி ஜஸ்ட் ஒரு டிராயிங் ஷீட் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் டிஷர்ட் தனியாக, அப்புறம் கேஷுவல் வியர் தனியாக, அதுக்கப்புறம் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் தனித்தனியாக செப்பரேட்டாக நான் அடுக்கி வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி மடித்து அந்தந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கலையாமலும் இருக்கும். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஆர்கனைசேஷன் தான். ரொம்ப ஒன்றும் டிஃபிகல்ட்டாக அந்த மாதிரிலாம் இருக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷுவல் வியர்ஸ் ரொம்ப நல்லா மடிச்சு வைக்கணும் தேவையில்லைன்னா டக்குன்னு மாற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த இந்த பேஸ்கெட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட இன்னர் வியர்ஸ், அதுக்கப்புறம் சாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஹேண்ட் டிஷர்ட்டு இந்த மாதிரி உள்ளது 3rd ரேக்கில் வச்சுருப்பேன். ஃபர்ஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு, அதுக்கப்புறம் பனியன் டைப்பு பேண்ட்டு அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஷர்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பேன். அண்ட் தென் லாஸ்ட் ரேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டவல்ஸ், அதுக்கப்புறம் அவனோட ஸ்வெட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரையர்ஸ். இந்த ட்ரையர்ஸ் வந்து அவன் சின்ன பிள்ளையிலேருந்து நான் வச்சுருக்கேன். இல்லை 2 ட்ரையர் குட்டி பிள்ளையிலேருந்து. இப்போயுமே ஏதாவது பெட் ஏதாவது ஈரமாக இருக்குது தண்ணி ஊற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதில் போட்டுட்டு அவனை நான் படுக்க வச்சுருவேன். இது நல்லா பெரிய பிள்ளையாயும் நல்லா யூஸ் ஆகிட்டுருக்கு. என் பையனுக்கு வந்து பெட்டில் யூரின் போகிற பழக்கம் அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு இல்லை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் தென் பேம்பர்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேணுகௌதம் சிஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர். அவங்களோட பொண்ணுக்கு வந்து எப்படி வந்து யூரின் போக பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேம்பர்ஸ் இங்கே நான் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிஸ் உங்களுக்காக தான் நான் இதை நான் அப்லோட் பண்ணுறேன். என் பையன் வந்து பாத்ரூம் போகிறதுக்கு வந்துட்டு இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. அவன் பயப்படுறான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சரி ஓகே குட்டி வாட்டர் க்ளோசெட் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா குட்டி வந்து அவனுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. அவனுக்கு ஒன்று பெருசாக இருக்குது, இல்லை ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ எதுவுமே செட் ஆகலை அப்படிங்கிறதுனால அவன் பேம்பர்ஸில் போயிடுவான். நான் வந்து வாஷ் பண்ணி விட்டுருவேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் அவனுக்கு வந்து யூரின் வந்து நான் பழக்கினது. இந்த மாதிரி நார்மல் ஒரு கப்பில் வந்து நம்ம யூரின் போக வச்சு பழக்கணும் அப்படின்னா பிள்ளைங்க ஈஸியாக வந்து பழகிக்குவாங்க. அண்ட் தென் தூங்குறப்பையும் பார்த்தீங்கன்னா நான் அவனை வந்து கூப்பிட்டுலாம் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இதுலேயே அவன் வந்து போயிடுவான் நைட் டைமில். பகல் டைமிங்கில் பார்த்தீங்கன்னா அவனாவே வாட்டர் க்ளோசெட் போயிட்டு வந்துட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு வந்துடுவான். அவனுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும். அதனால அதை ஃப்ளஷ் பண்ணால் அதில் தண்ணி வருதான், அதுக்குன்னே அவன் யூரின் போய் அதை ஃப்ளஷ் பண்ணிட்டு வந்துடுவான். ஸோ இந்த மாதிரி ஃபன்னியாக விளையாட்டாக சொல்லி கொடுத்தா குழந்தைங்க வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அப்புறம் சைட் பை சைடு என் பையன் ரூம் ஃபுல்லாக என் பையனோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இருக்கும். தேவையான மெடிசன்ஸ்லாம் நான் வந்து இன்னொரு ஒரு டேபிளில் நான் வச்சுருப்பேன். எமர்ஜென்சியாக நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால், அதுக்கப்புறம் ஆன்டிஹிஸ்டமின் எடுத்தோன்னா நம்ம வந்து இருமல், அதுக்கப்புறம் மூக்கடைப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான மருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிரஞ்சு நான் எப்பயுமே வச்சுருப்பேன். என் பையனுக்கு நான் வந்து சிரஞ்சில் தான் நான் வந்து மெடிசன் கொடுப்பேன். ஸோ அவன் ஈஸியாக குடிச்சிடுவான். ரொம்ப ஒன்றும் கம்பல் பண்ணலாம் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரியும் நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்க இருக்க வீட்டில். அந்த இது எல்லாத்தையுமே நான் அந்த மாதிரி அழகாக வீட்டிலே ரூம்லேயே
ரூம்லேயே வந்து செட் பண்ணி வச்சிருவேன். ரூம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்ஸ் இருக்க வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரூமில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் எங்கே போனோம்னா, இது வந்து என்ன ஏரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோலா அப்படிங்கிற ஏரியாங்க. அது அப்படியே சேம் நம்ம ஊர் தாங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படியே நம்ம ஊர் மாதிரியே இருந்துச்சு. ரோலா வந்து நத்திங் பட் அப்படியே டேரா மாதிரியே இருக்குது. டேரா நான் ஆல்ரெடி vlog போட்டிருப்பேன், பார்க்காதவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள், நான் ஐ சிம்பல்லையும் கொடுக்குறேன். அப்படியே சேம் டேரா மாதிரி இருந்துச்சு. நாங்கள் எதுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பீக்கர் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே வந்து ரொம்ப வந்து சீப்பாக வந்து சரி பண்ணி தராங்க, நம்ம ஊர் மாதிரியே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் அங்கே வந்து ரோலாக்கு போயிட்டு நாங்கள் ஸ்பீக்கர் கொடுத்துட்டு மறுபடியும் ரிட்டன் வாங்கிட்டு வரும்போது தான் நான் உங்களுக்கு ஜஸ்ட் இதை நான் எடுத்தேன். ஸோ அங்கேயும் நிறைய ஷாப்ஸ், அதுக்கப்புறம் கடைங்க எல்லாமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கடைங்க மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த ஏரியா போகும்போது. அண்ட்லேருந்து இங்கே வந்து இந்த ஒரு லுலு வந்து நியூவாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நியூவாக ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னாலே பை 2 get 1 ஃப்ரீ, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் பார்க்க வரல, ஜஸ்ட்டு நான்வெஜ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. நண்டு வந்து உடச்சா உள்ளே வந்து தோல் இருக்கும் இல்லையா, அதை வந்து தனியாக வந்து போட்டிருக்காங்க பெரிய நண்டில். அது ஒரு பேக்கிங் இருந்துச்சு, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஸ்பிட்ஸு, அதுக்கப்புறம் மட்டி தோல், அந்த மட்டி உடைச்சது, அதுக்கப்புறம் உடைக்காதது அதெல்லாம் கூட இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் ஃப்ரை அதெல்லாமுமே ரெடிமேடாகவே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டி உடைக்காதது. அண்ட் தென் ஹமூர், சால்மோன் அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் கூட இருந்துச்சு ஃபில்லட் மாதிரி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கருவாடு அந்த மாதிரி ஐட்டம்ஸ், அண்ட் தென் மேரினேட் பண்ணியே வச்சுருக்காங்க, அந்த மாதிரி இதெல்லாம் கூட இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஜஸ்ட் அன்றைக்கி ரொம்ப ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. நம்ம சார் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உடச்சு அதாவது புட்டு வச்சுட்டு அவன் பாட்டுக்கு வந்துடுவான். ஆனால் கடைசியில் எங்களை மாட்டி விட்டுட்டு அவன் போயிடுவான், அந்த மாதிரி பண்ணிட்டு நிற்பான் வெளியில் போனாலே. ஸோ என்னோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் செக்ஷன் இக்லூங்கிற பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தென் லண்டன் டைரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாஸ்கின் அண்ட் ராபின்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாமே ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். இங்கே ஆஃபருக்கு பஞ்சமே கிடையாதுங்க. யூஏஇ பொறுத்த வரைக்கும் ஆஃபர் ஏதாவது ஒரு பேர் சொல்லி ஆஃபர் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் எனி டைம் ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கும். இந்த டைம் அந்த டைம்லாம் கிடையாது, எனி டைம் இருக்கும். இதெல்லாம் பட்டர், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்க்கு, இதெல்லாம் சமோசா போடுறதுக்கு, ரோல் போடுறதுக்கெல்லாம் வந்து அதிலே இருந்துச்சு. பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் தென் பராட்டா, சப்பாத்தி, வாட்டெவர், அண்ட் தென் ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கூட இருந்துச்சு. அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா அத்திப்பூ மாதிரி பூக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அத்தி காய்ங்க. இது நம்ம ஃபிக்கு வந்து நம்ம காஞ்சது பார்த்துருப்போம், இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அண்ட் தென் நாங்கள் ஃபைனலாக வந்து லைட்டாக ஒரு குட்டி ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் தென் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளில போனோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மெடிசன்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்காக ஃபார்மசி போனோம். இங்கே பாப்புலரான ஃபார்மசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்டர் ஃபார்மசி, லைஃப் ஃபார்மசி, இது ரெண்டும் எங்கே பார்த்தாலும் இருக்கும் யூஏஇயில். இது ரெண்டும் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா 3Dயில் ரொம்ப அழகாக வந்து வெளியில் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, மனுஷங்களாம் நிறைய பேர் இருக்க மாதிரியும் ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஒரு கிரியேட்டிவாக இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தென் ஃபார்மசிக்கு நம்ம வந்தாச்சு. ஃபார்மசி ஆஸ் யூஷுவல் நம்ம ஊர்லேயே இப்போ நிறைய ஃபார்மசிஸ் அதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இருக்குது. லேப்டாப் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காலர்லாம் போடுறாங்க இல்லையா, காலர் போடுறவங்க வந்து இப்போ அசிங்கமாலாம் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டியான காலர்ஸ்லாம் கூட வந்துருச்சுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர் செக்ஷன். தெர்மோமீட்டர் வந்து நம்ம குழந்தைங்க இருக்க வீட்டில் ஒன்று இருக்கிறது ரொம்ப தேவைங்க. வாயிலெல்லாம் சில பிள்ளைங்க வைக்க மாட்டாங்க. என் பையன் வாயிலெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ண மாட்டான். அதுக்கு நான் இந்த ஓம்ரான் பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். காதில் வச்சு ஈஸியாக நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இதோட ரேட் வந்து 200 dirhams தான். ஸோ இது ஒன்று நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 25 dirhams என்னமோ தான். இது வந்து வாயில் வைக்கிறது, நம்ம மாதிரி கிட்ஸ் வைக்காதுங்க, குழந்தைங்க வேணால் வைக்குங்க. ஸோ நம்ம காதில் வைக்கிறது ரொம்ப பெட்டர். அந்த ஃபேஷியல் சானா, அந்த நேசல் ட்ரீட்மெண்ட் அதுவும் நம்மளோட இதில் நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட் ரிவ்யூஸில். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்து இயரிங்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக வந்து காதெல்லாம் இருக்குது, எனக்கு விற்கிறதெல்லாம் போட்டால் எனக்கு புண்ணு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் என் பையன் வந்து நாங்கள் ஹோட்டலுக்காக வெளியில் நின்றுட்டு இருந்தோம். ரெஸ்டாரண்ட் இது வந்து ஒரு நார்மல் ஒரு நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டவுன் பிரான்ச்சில் தாங்க இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அஜ்மல் ரெஸ்டாரண்ட் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே இருக்குது. அல்டவுனில் இருக்குது, அல் நஹதாவில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இந்த அஜ்மல் ரெஸ்டாரண்ட் இருக்குது. நாங்கள் வந்து ஜஸ்ட் அன்றைக்கி டின்னர் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தோம். நம்ம ஊர்
லுக்கு தான் அப்படியே சேம். அதே மாதிரி ஒரு கேபினெட் ஃபேமிலி ஏரியா, அதில் தான் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாடு, ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ஆக்சுவலி வந்து அது கேரளா ஹோட்டல் தான் அது, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கீ ரைஸ், பிரியாணி அண்ட் தென் ஃப்ரைட் ஐட்டம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அஜ்மலில். யூஸ்வலாக என் பையனை வச்சுட்டு அவ்வளோவா நாங்கள் வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட மாட்டோம். அன்றைக்கி ஏதோ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகே, பார்சல் வாங்கி வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இப்படியே சாப்பிட்டு ஒரு வழியாக லஞ்ச் இது டின்னர் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் அங்கேயே உட்காந்து நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கேயும் பாருங்கள், என்னை உட்காரவே உடலை, அங்கே போகணும் இங்கே போகணும்னு ஆட்டி எடுத்துகிட்டு இருந்தான். ரொம்ப வாளுங்க, பயங்கர வாள். ஆனால் வாள் பண்ணலனாலே எனக்கு ரொம்ப போர் அடிக்குங்க. அவங்க இருக்கிறதுனால தான் கொஞ்சம் பிஸியாக டைம் போகிறது தெரியாமல் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம், சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் தென் சிக்கன் லாலிபாப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது என்ன ஃபிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐல மீனுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீன் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாக. அண்ட் தென் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸு, எனக்கு ஃப்ரைட் ரைஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் கொஞ்சமாக வந்து என் பையனை சாப்பிடுவான்னு நினச்சி ப்ரைஸ் வாங்கினா கடைசியில் அதையும் நம்ம தலையில தான் கட்டி விட்டுட்டான். அது வெளியில் போனால் ஒன்றுமே அவனுக்கு சாப்பாடே இறங்காது, அந்தளவு ஒன்லி வால் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருப்பார். ரேட்டும் பார்த்திங்கன்னா இவ்வளோதும் சாப்பிட்டோம், 61.25 தான் வந்திருக்கு. ஸோ ரேட்டும் ரொம்ப அஃபோர்டபுள் தான். அப்புறம் நாங்கள் இவ்வளோ ஆர்டர் பண்ணோம் தான் பேர். எப்போவுமே ஆஸ் யூஷுவல் நாங்கள் வீட்டுக்கு பார்சல் கட்டிட்டு போயிடுவோம், ஏன்னா அவ்வளோ எங்களால் சாப்பிட முடியாது. அதை நாங்கள் அப்புறமா ஹீட் பண்ணி சாப்பிட்ருவோம். அவ்வளோதாங்க, இதோட இந்த vlog முடியுது. இந்த vlog எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சான்னு நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.